இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருவகை காலத்தின் 3ஆம் ஞாயிறில் அழைத்து வருகிறோம். இன்றைய சிந்தனையானது நாங்கள் என்ன செய்ய வேண்டும். நான் தங்கிலே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது ஒருத்தர் சோகமாக வந்தார். என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், வீட்டில் ஒரே பிரச்சனை பாரு, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி வீட்டில் இருக்கு, இது எதனால என்று எங்களுக்கு புரியல, ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், இது போன்று எத்தனையோ பேர் வருகிறார்கள், எல்லா மதங்களிலும் இது போன்று பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அந்த மதத்தை, அந்த கடவுளை நோக்கி, அந்த குருக்களை நோக்கி இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எதை செய்தால் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ என்ன செய்ய வேண்டும், எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சமாதானம் கிடைக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியைத்தான் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் சொன்னேன். ஆக ஏதாவது திருப்பம் வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் நாம் நினைவுக்கு வருகிறது. நான் செய்த பாவத்தினால் என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆகிக் கொண்டிருக்கிறதோ, அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, பலர் நினைப்பார்கள், நான் செய்த பாவம் தான் என்னை துரத்திக் கொண்டிருக்கிறது என்று நினைப்பது உண்டு. இன்றைய ஞாயிறானது மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. தவக்காலத்தில் ஒரு சண்டேயும் திருவகை காலத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் மகிழ்ச்சியின் ஞாயிறாக தாய் திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? இன்றைய தொடக்க பல்லவியானது லத்தீன் மொழியிலே இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. கௌதாத்தே இன் டோமினோஸ் செம்பர் என்று ஆரம்பிக்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆங்கிலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது rejoice in the Lord always என்று ஆரம்பிக்கின்றது. அது நம்முடைய தமிழில் பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த மகிழ்ச்சி என்ற சொல்லில் அது தொடங்குவதால் இந்த ஞாயிறை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று திருச்சபை அழைக்கின்றது. இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருவருமே மகிழ்ச்சியாக வாழ விரும்புகின்றோம். யாருமே சோகமாய் வாழ்வதற்கு ஆசைகளை வாழ விரும்புவதும் கிடையாது. எனவேதான் துன்பமும் துயரமும் வேதனையும் நம்மை துரத்தும் போது அதிலிருந்து விடுபட்டு இன்பம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு கிடைக்குமா என்று நம்முடைய உள்ளமானது ஏங்குகிறது. அதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்ய நினைக்கின்றோம். கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்வதன் மூலமாக எனக்கு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எனவேதான் இறைவன் தன் பிள்ளைகளின் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கின் மூலமாகவும் இன்றைய பகுதி பாடல் மூலமாகவும் இரண்டாவது வாசகம் மூலமாகவும் திருமுழுக்கு யோவான் மூலமாகவும் நமக்கு மகிழ்ச்சியின் செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் சப்பரியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலானது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல் என்கிறார்கள் இறையியல் வல்லுநர் விவிலிய. இந்த நூலில் 4 கருத்துக்கள் பதிவிடப்படுகின்றன. என்ன 4 கருத்துக்கள்? ஒன்று, அழிவின் நாள் நெருங்கிவிட்டது. இரண்டாவது, கடவுளை மறந்து வேற்று தெய்வத்தை வழிபட்ட மக்கள் அதற்காக தண்டிக்கப்படுவார்கள். மூன்றாவது, எருசலேம் அழிவுற்றாலும் மீண்டும் முன்னைய நிலைக்கு தூக்கி நிறுத்தப்படும் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகின்றது. நான்காவதாக, பணிவும் நேர்மையும் மிக்க மக்கள் மீண்டும் அந்த ஊரிலே வாழ்வார்கள் என்ற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. இன்றைய வாசக பகுதியானது இறைவன் தான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை ரத்து செய்துவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் உன் நாட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வரப் போகிறார், அவர் உன் பொருட்டு அகமகிழ்ந்து அக்களித்து களி கூறுவார் என்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் சப்பரியா கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற செய்தி என்ன? மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் என்ற ஒரு செய்தியைத்தான் இறைவாக்கினர் சப்பரியா தன் மக்களுக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்கள், நாம் இறைவன் நாம் துன்பத்தில் மகிழ்பவர் அல்ல, ஒருபோதும் நாம் துன்பத்தில் மகிழ்பவர் அல்ல. நாம் வேதனைப்படுகின்ற பொழுது அவர் வேதனைப்படுகின்றவராக இருக்கிறார்.
நாம் மகிழ்ச்சி கொள்ளும் பொழுது அவர் மகிழ்ச்சி கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறார். ஆக அவரின் தண்டனை என்பது நம்மை அழிக்க அல்ல, மாறாக நாம் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சில தண்டனைகளை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். கடவுள் கொடுக்கின்ற தண்டனை என்பது நாம் தூய வழியில் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒழிய நம்மை தண்டிப்பதற்காக ஒருபோதும் அல்ல. அவர் நாம் எப்பொழுதும் இந்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி தூய வாழ்க்கை வாழுகின்றோமோ அப்போது இறைவன் நம் பொருட்டு மகிழ்ச்சி அடைகிறார், மகிழ்ந்து களி கூறுகிறார். எனவே நீ மகிழ்ச்சியாயிரு என்ற செய்தியினைத்தான் இறைவாக்கினர் செப்பனையா கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே பௌர்ணமி பாடலானது எஸ்ஐயா இறைவாக்கினர் நூலிலிருந்து 12வது அதிகாரம் 1 - 6 வரை உள்ள அந்த இறை வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் கொடுப்பது என்ன? சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்கடியுங்கள், ஏனெனில் ஆண்டவரின் சினம் தணிந்து விட்டது, உனக்கு அவர் ஆறுதலும் அரவணைப்பு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியிலே பௌர்ணமி பாடலாகவும் நாம் கேட்டிருக்கிறோம். இரண்டாவது வசனமானது பவுலடியார் பிலிப்பி நகர மக்களுக்கு எழுதிய ஒரு செய்தி தொகுப்பு. பவுலடியார் சிறையில் இருப்பதாகவும் சிறையில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு இந்த மடலை எழுதினார் என்று கூறுகின்றார்கள். அதாவது மடலானது கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகின்றவர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நூல். அதாவது கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் அந்த கிறிஸ்துவோடு எப்பேற்பட்ட உறவு கொள்ள வேண்டும், அதாவது தவறான வாழ்க்கை வாழாமல் தூய வழியில் அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியினை அவர் கொடுப்பதைத்தான் பார்க்கின்றோம். அதாவது பவுலடியாரின் நெஞ்சுக்கு நெருக்கமான மக்கள் என்றால் பிலிப்பி மக்கள். காரணம், ஐரோப்பிய மண்ணில் முதலாக பவுலடியார் போதித்தது அந்த பிலிப்பிய மக்களுக்கு என்று கூறுகிறார். இப்போது இந்த பிலிப்பி நகர மக்கள் மத்தியில் சின்ன சின்ன காரியங்களுக்காக தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கொண்டு ஒரு உறவுகளற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பவுலடியார் கேள்விப்படுகிறார். எனவே இறைவன் வருவார், அவர் வரும் பொழுது நீங்கள் இந்த சின்ன சின்ன காரியங்களுக்காக சண்டை போட்டுக்கொண்டு சிறிய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல், ஊதி பெரிதுபடுத்தாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். காரணம், கடவுள் மகிழ்ச்சியின் கடவுள், அவர் மகிழ்ச்சியை கொடுக்க வருகிறார் என்ற ஒரு செய்தியை கொடுப்பதுதான் இந்த இரண்டாவது வாசகம். அதில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்று. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இறைவன் உங்களை காப்பார். இந்த செய்தியினைத்தான் பவுலடியார் பிலிப்பி நகர மக்களுக்கு எழுதுகின்றார். அன்புக்குரியவர்கள், நற்செய்திக்கு வருகின்ற பொழுது நற்செய்தியின் சாராம்சம் என்பது மனமாற்றம். நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். புதுப்பிக்கப்பட்ட வாழ்வுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். துன்பத்திலிருந்து, நோயிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவமாக இருக்கலாம் மற்றும் பல காரணங்களாக இருக்கலாம், இவைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் நாம் இந்த புது வாழ்வை நோக்கி புதுப்பிக்கப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் அது நமக்கு கொடுக்கின்றது. ஆக இதைத்தான் திருமுழுக்கு யோவான் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்கள், நம்முடைய மனமாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் நாம் வாழுகின்ற வாழ்க்கை புரியாது. ஆக நாம் உண்மையாகவே கிறிஸ்துவின் சீடர்களாக வாழுகிறோம் என்று சொன்னால் அதை நாம் நம்முடைய மனமாற்றத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். இதனைத்தான் திருமுழுக்கு யோவான் அந்த மக்களை பார்த்து எச்சரிக்கின்றார். அவர் கொடுத்த எச்சரிக்கை செய்தி என்பது என்ன? இது கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். காரணம், அந்த எச்சரிக்கை அந்த மக்களுடைய உள்ளத்தை குத்தி கிழிப்பதை போல இருந்தது. அவர் கூறுகின்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று கேட்கின்றார். கேட்கின்ற நமக்கே இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை கேட்ட மக்களுக்கு அது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தையாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஆக வருகின்ற மெசியாவின் காலமானது இனிமையான காலமாக இருக்கும். மன்னிப்பை பெறுகின்ற காலமாக, சுகம் கொடுக்கின்ற காலமாக, அது இனிமையின் காலமாக இருக்கும். மீட்பை கொடுக்கின்ற காலமாக அது உருமாறும் என்ற செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் கொடுக்கின்றது. ஆனால் திருமுழுக்கு யோவானின் மனமாற்றமானது அழைப்பு என்பது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையாக மட்டுமல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு செயலார்ந்த ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும்.
இதை மெட்டனோயா என்று கூறுவார்கள், அல்லது கம்ப்ளீட் ரிட்டர்ன், ராடிக்கல் சேஞ்ச் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு மனிதன் போகின்ற இலக்கிலிருந்து முற்றிலுமாக திரும்பி வருகின்ற வாழ்க்கை, தான் போகின்ற வாழ்க்கை தவறு என்று தெரிகின்ற உடனேயே அந்த தவறை திருத்திக் கொண்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை தான் அவர்கள் கூறுகின்றார்கள். இதுல இரண்டு காரியங்கள் இருக்கிறது. மனமாற்றத்திலே இரண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நாம் தீமையை விட்டு விலகி, அதாவது பாவத்திலிருந்து விட்டு முழுமையாக விலகி வாழ்கிறோம். இரண்டாவது, கடவுளின் இரக்கத்தையும் அவரின் பேரன்பையும் உணர்ந்து கொண்டு நான் பாவம் செய்து மனம் வருந்தி வருகின்ற பொழுது என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அன்புக்குரியவர்கள். அவர் திருமுழுக்கு யோவான் எச்சரிக்கையின் அர்த்தத்தை உணர்ந்த பல தரப்பட்ட மக்கள் அவரிடம் வருகிறார். அவரிடம் வந்து அவர்கள் கேட்கின்ற கேள்விதான். காரணம், இவர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை பல ஈட்டிகள் கொண்டு குத்துவதை போல இருக்கிறது. நான் தவறு செய்து விட்டேன், நான் கடவுளை விட்டு விலகி போய்விட்டேன், நான் கடவுளோடு மீண்டும் இணைந்து வர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உணர்வுகளோடு தான் அவர்கள் திருமுழுக்கு யோவானை நோக்கி படையெடுத்து வருகின்றார்கள். முதலாக அங்கிருந்த மக்கள், சாதாரண மக்கள், அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனமாற்றம் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை முதலாக எழுப்புகின்றவர்கள் அங்கே இருந்த கூட்டத்தில் இருந்தவர்கள். அவர்களை பார்த்து திருமுழுக்கு யோவான் கூறுகின்றார், இரண்டு அங்கி வைத்திருப்பவன் இல்லாதவனோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவு உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். அப்படியானால் என்ன? எத்தனையோ மக்கள் தங்களுக்கு தேவைக்கு அதிகமான உடைகளை வாங்கி வைக்கின்றார்கள், தேவைக்கு மேலான உணவுகளை பதுக்கி வைக்கின்றார்கள். தாங்கள் உண்டு செழிக்க வேண்டும், கொழுக்க வேண்டும், மற்றவர்கள் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, அவர்களுக்கு உணவு கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, அது என்னுடைய கவலை இல்லை என்று ஒரு சுயநலத்தோடு வாழ்கின்ற மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவேதான் உண்மையான கிறிஸ்தவன் என்பவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது. உண்மையான கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற விரும்பினால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் அவர் கொடுக்கின்றார். இரண்டு அங்கி வைத்திருப்பவன் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், அவ்வாறே உணவு உடையவனும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அது மனமாற்றம் என்பது இங்கே தங்கள் விருதியாக இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு செயல் என்பதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக அவரிடம் வருகின்றவர்கள் வரி தண்டுவோம், வரி வசூலிப்போம். இன்றைய காலத்திலே நாம் டாக்ஸ் கட்டுகிறோமே, வரி கட்டுகிறோமே, அந்த வரியை வசூலிக்கின்றவர்கள் அவர்களும் வந்து கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கும் அவர் தெளிவான ஒரு பதிலை கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு மேல் நீங்கள் எதையும் வசூல் செய்யாதீர்கள். இதனை கேட்கின்ற பொழுது மீண்டும் திருமுழுக்கு யோவான் நம் நாட்டுக்கு வரமாட்டாரா, நம் பகுதிக்கு வரமாட்டாரா என்று எத்தனையோ பேர் அநியாய வரி வசூல் செய்கின்றார்களே, எங்கு பார்த்தாலும் லஞ்சம், இப்படி ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிக்கின்ற மக்களாக இருக்கின்றார்களே, மீண்டும் திருமுழுக்கு யோவான் வரமாட்டாரா என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஓடுவதை நாம் உணர்ந்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று எத்தனையோ பேர் அநியாயமாக வரி வசூல் செய்வது மட்டுமல்லாமல் லஞ்சம் வாங்கி தங்கள் இல்லத்தில் பதுக்கி வைப்பதையும் பார்க்கிறோம். கடந்த வாரத்தின் செய்தியை பார்த்திருக்கலாம். ஒரு அதிகாரி வீட்டிலே தண்ணீர் வருகின்ற பைப்புக்குள்ளாக ஏகப்பட்ட பணத்தை ஒழித்து வைத்திருந்தார்கள். எங்கிருந்து வந்த பணம்? அநியாயமாக லஞ்சம் வாங்கிய பணமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது தவறான வழியில் சேர்த்து வைத்த பணம் தான். அதிகாரிகள் எத்தனையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். மாட்டுகின்றவர்கள் ஒரு சில பேர், மாட்டாதவர்கள் பல பேர். எனவேதான் அன்று திருமுழுக்கு யோவான் கொடுத்த செய்தி இன்று வாழுகின்ற மக்களுக்கும் சரியாக பொருந்துவதாக இருக்கிறது. இவ்வாறு தவறு செய்து வாழுகின்றவர்கள், மக்களிடம் அநியாயமாக வரி வசூல் செய்து வாழுகின்றவர்கள் திருந்த மாட்டார்களா? நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோமே, அதைத்தான் நான் சொல்லுகின்றார். நீங்கள் திருந்த வேண்டும். அநியாய வரி ஒருபோதும் வசூல் செய்யக்கூடாது. அரசாங்கம் எது நிர்ணயிக்கிறதோ அதை மட்டும் வாங்குங்கள் என்று தெளிவாகவே அவர் 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லிய செய்தியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மூன்றாவதாக அடுத்து வருகின்ற மக்கள் படை வீரர்கள். படை வீரர்கள் அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கும் தெளிவான பதிலை திருமுழுக்கு யோவான் கொடுப்பதை பார்க்கிறோம். நம்ம விவிலியத்திலே பார்க்கும் கூறுகின்றார், நீங்கள் யாரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதுமிருங்கள் என்று அவர் கூறுகின்றார். என்ன ஒரு அருமையான, இன்றைக்கு வாழ்கின்ற மக்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு செய்தியாக
அவர் கொடுத்த செய்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடி மட்டுமல்ல, மாறாக மக்களின் மனங்களையும் எண்ண ஓட்டங்களையும் சிந்தனைகளையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார், சரியாக படித்து வைத்தவராக இருக்கிறார். எனவேதான் யார் யார் எந்தெந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற்று எப்படிப்பட்ட வாழ்வர்கள் வாழ வேண்டும் என்று அவர்களை எச்சரிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் மத்தியிலும் நேர்மையாக வாழ்கின்ற அரசு அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்கிறார். ஆனால் நேர்மையற்ற அரசு அதிகாரிகள் நாம் போகின்ற பொழுது ஒரு சின்ன காரியத்திற்காக இருந்தாலும் அதிலும் லஞ்சம் கொடுத்தால் தான் அந்த காரியம் கையெழுத்தே பொதுவாக நிலைக்கு போய் கொண்டிருக்கும். ஆக இதைத்தான் அவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். காவலராக இருக்கலாம், அரசு அதிகாரி எந்த அதிகாரியாகவும் இருக்கலாம், அத்தனை பேர் சொல்வதற்கு பதிலாக பெரும்பாலான மக்கள், நல்லவர்கள் உண்டு, பெரும்பாலான மக்கள் இது போன்று அநியாயமாக மற்றவர்கள் மேல் அச்சுறுத்தி பணம் பறிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் இந்த தவறுகளை செய்யாமல் நீங்கள் திருந்தி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதனை மாற்ற முடியுமா முடியாத என்ற கேள்வி எழலாம். நிச்சயமாக மாற்ற முடியும். அன்புக்குரியவர்களே, எப்படி மாற்றும்? மனிதன் அவன் தானாக மனம் மாறினால் ஒழிய இதை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு அருமையான தத்துவ பாடல் ஒன்று உண்டு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று கூறுவார்கள். அதே போலத்தான் ஒவ்வொரு மனிதனும் எனக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற ஊதியம் போதும் என்று சொன்னால் போதும், இந்த உலகத்தை மாற்ற முடியும், சமுதாயத்தை மாற்ற முடியும். இல்லை என்றால் இன்னும் பல வருடங்கள் கிடைத்தாலும் அதை மாற்ற முடியாத சூழ்நிலையில் தான் நாம் இருப்போம். அன்புக்குரியவர்களே, பெங்களூர் சட்டமன்ற நுழைவு வாயிலே ஒரு வாசகம் எழுதி வைத்திருப்பார்கள். கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க். அரசாங்க வேலை ஆண்டவருடைய வேலை. ஆண்டவருடைய வேலை எப்படி செய்வோமோ அதுபோன்று ஒவ்வொரு பிரதிநிதிகளும் அங்கே செயல்பட்டால் இந்த சமுதாயம் சீர்திருத்தப்படும், சுத்தமாக்கப்படும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த வாசகத்தை கடைபிடித்து அல்லது கடவுள் கொடுக்கின்ற எச்சரிக்கையை கேட்டு கடைபிடித்து வாழ ஆரம்பித்தால் நாமும் மாறி விடுவோம், பிறரையும் மாற்றி விடுவோம். இதற்குத்தான் நாம் கூறுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் யூ டர்ன் தேவை அல்லது அபவுட் டர்ன் தேவை. போகிற வழியிலிருந்து இலக்கை மறந்து விடாமல் தூய வழியில் மீண்டும் வாழ்வதற்கு நாம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். எனவே இதிலே அனுசரித்து போவது என்பது கூட கூடாது. நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ காம்ப்ரமைஸ். எப்பொழுது நாம் அட்ஜஸ்ட் செய்கின்றோமோ, எப்பொழுது காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோமோ, அப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை புறம் தள்ளிவிட்டு மனித பலவீனத்தில் விழுந்து விடுவோம். எனவே கடவுள் திருமுழுக்கு யோவான் வழியாக எச்சரிக்கை செய்வது இருந்தால், நீ யாரோடும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளாமல், அனுசரித்து போகாமல், கடவுள் காட்டுகின்ற வழியில் உன் வாழ்க்கை பயணத்தை நடத்து. உனக்கு இருப்பதை போதும் என்ற மன நிறைவோடு உன் கடமையை செய். அதுவே உன்னை நிறைவான வாழ்வை நோக்கி வழிநடத்தும் என்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, சமுதாய தீமைகளை கண்டு கொதித்தெழுந்து மனமாறுகள் என்று அழைப்பு விடுத்த திருமுழுக்கு யோவானின் வார்த்தையை கேட்போம், நாம் செயல்படுவோம். மனம் மாற்றம் பெற்றவர்களாய் கடவுளுடைய அரசாட்சியை கொண்டு வருவதற்காக, இறைவனின் வருகைக்காக நாம் முழுமையாக தயாரிப்போம். நாமும் கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே